திமுக அதன் வரலாற்றில் என்னைக்குமே தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சது மட்டும் கிடையாது, தனித்து நின்று போட்டியிட்டதே கிடையாது. எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சி கூடயாவது கூட்டணி சேர்ந்து தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். திமுக 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா எப்படி திமுக இந்த கூட்டணி கட்சிகளை தவிர்த்து விட்டு நம்ம தனியா போட்டியிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே போல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தோணும் இல்லையா? அப்படி எண்ணத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. சோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விசிக, சிபிஎம் இந்த இரண்டு கட்சிகளுமே திமுக மீது அடிக்கடி அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இந்த மாதிரியான கட்சிகள் விஜய் கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. எப்படின்னா நாளுக்கு நாள் விஜய் தீவிர அரசியல்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய கடைசி படத்தினுடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. எப்பவுமே விஜய் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருந்தது? இவர் வீட்டுல இருந்தே அரசியல் பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சோ விஜய் அவர்கள் தொடர்ந்து பொது நிகழ்வுகளில் கலந்துக்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதே போல அவர் வீட்டுல சும்மா இருந்தாலுமே அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காராம். அவங்க கட்சியை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நீங்க மக்கள் பிரச்சனைகளை போய் பாருங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் அந்த வேலைகளை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதோட சேர்த்து இவருமே கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா முக்கிய புள்ளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம். அதாவது ஒரு பிரிட்ஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பாலமாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அவங்க கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கதா கூறப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர் அவருடைய ஆதரவாளர்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறதா கூறப்படுது. அந்த ஆலோசனை கூட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவர் ஒரு தனி கட்சி துவங்க போவதாகவும் அந்த கட்சி விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அந்த கட்சியை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினாலும் அவர் என்டிஏ கூட்டணியில தொடருவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இருக்கு.